சம்பருக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துலாம். 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கை அளவுக்கு ஊற வச்ச சிறுபருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். ஒரு சொரக்காய் வந்து மீடியம் சைஸ் சொரக்காய் வந்து துருவி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆனதுனால கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி துருவல் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கையிலேயே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று போல கலந்த உடனே தண்ணி லைட்டாக தெளிச்சு மட்டும் பிசைங்க, ஊற்ற வேண்டாம். தெளிச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைக்கோங்க. இது தாளிப்பு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ தாளிப்பு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் தாளிச்சு இதில் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் பட்டர் ஷீட்டில் தடவிட்டோ இல்லை வாழையில தடவி எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு அன்னைக்கு எங்கள் வீட்டில் பூண்டு பொடியோட சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.